பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு வித்தியாசத்தை காட்டுகிற தேவன். ஆதார வசனம் யாத்திராகம் 8:23 என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மேற்கண்ட வசனம் மோசே எகிப்தின் அதிபதியான பார்வோனிடம் கர்த்தர் சொன்னதாக சொல்கிறார். இஸ்ரவேல் மக்களை அடிமைகளாக நடத்தி வந்தார்கள் எகிப்தியர்கள். மோசேயும் ஆரோனையும் தேவன் ஆயத்தப்படுத்தி அவருடைய விடுதலைக்காக மோசேயின் ஆடு மேய்க்கும் போது உபயோகப்படுத்தும் கோலை தேவ கோலாக மாற்றி அனுப்பினார். பார்வோனிடம் என் மக்களை விடும், தேவனுக்கு ஆராதனை செய்ய போக வேண்டும் என்று பல முறை கேட்டு அவன் விடவில்லை. அப்போதுதான் கர்த்தர் மோசேயிடம் இந்த வசனத்தை சொல்கிறதாக நீ போய் பார்வோனிடம் சொல் என்றான். அப்பவும் அவன் விடவில்லை. 10 வாதைகளை மோசே நடப்பித்தான். 10 வாதைகளும் எகிப்தியரை வாதித்தது. அதே நாட்டில் ஒரு பகுதியில் வசித்த இஸ்ரவேல் மக்களை ஒன்றும் தொடவில்லை, அணுகவில்லை. இதைத்தான் மோசே ஞாபகம் ஒன்று பாடி வைத்தான். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களினால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய் என்று எழுதி வைத்தான். சங்கீதம் 91:7-8. இன்றும் இப்போதும் ஆவியானவர் இதை எடுத்துத்தான் உங்களிடமும் என்னிடமும் பேசுகிறார். ஆம், நான் வித்தியாசத்தை காட்டுகிற தேவன். என்னை நம்புகிறவர்களுக்கும் நம்பாதவர்களுக்கும், என்னை தொழுது கொள்கிறவர்களுக்கும் என்னை தொழுது கொள்ளாதவர்களுக்கும், எனக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் எனக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுவேன் என்கிறார். விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் சொல்லவில்லை என்கிறார். அதாவது அவரை தேடுவதும் அவருக்காக எடுக்கும் ஒவ்வொரு பிரயாசத்திற்கும் பலன் உண்டு, பிரயோஜனம் உண்டு என்கிறார். 1 சாமுவேல் 17 பெலிஸ்தீனுடைய படையில் ஒரு மனிதன் கோலியாத்தை பார்த்து அவனது கொக்கரிக்கு வார்த்தைகளை கேட்டு இஸ்ரவேல் சேனை முழுவதும் பின்வாங்கி போய் கூடாரங்களில் பதுங்கினார்கள். 40 நாட்கள் இதையே தான் அவன் செய்தான். வருவான், பயமுறுத்துவான். அவனுடைய சரீரத்தை பார்த்தாலே இவர்கள் பயந்து விடுகிறார். அதற்கடுத்து அவனுடைய வார்த்தைகள். இதை கேட்டதும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் பயந்தார்கள். கர்த்தர் இளம் வாலிப பிள்ளையை கொண்டு ஒரு கூழாங்கல்லாலே அவ்வளோ பெரிய ராட்சசன் கோலியாத்தை வீழ்த்த வைத்து பெலிஸ்தேரின் படைக்கு வெட்கத்தை உண்டு பண்ணி தன் மக்கள் பயந்திருந்தாலும் அவர்களை பற்றி கொண்டதால் ஒரு சாதாரண புல்லும் ஆயுதமாகும் என்பதை காட்ட, ரட்சிக்க எவரை கொண்டு ரட்சிக்க முடியும், அவரால் கூடும் என்பதை நிரூபித்து வித்தியாசத்தை காட்டினார். ஒரு சிறு பையன், வாலிப பிள்ளை. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தற்போது கோலியாத்து போல் அது எவ்வளோ பெரிய மோசமான வியாதியாக இருந்து நம்மை பயமுறுத்தினாலும், கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் சரி, கடன் என்ற சாபமாக இருந்தாலும் சரி, அவமானப்படுத்தி கொண்டிருக்கும் உறவுகளாக இருந்தாலும் சரி, குடும்ப சமாதானத்திற்கு எதிராக வந்து நின்று பயமுறுத்தி கொண்டிருக்கும் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களது எதிராளிகளை எவ்வளவு பெரிய அவங்க ஆளாக பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, இளம் தாவீதை போல ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன சட்டம், ஒரு சின்ன தகவல் கொண்டு எதிராளியை நொறுக்கி வெட்கமடைய செய்வார். துரத்துவார் இல்லாமல் உங்களை விட்டு அவர்கள் ஓடி போவார்கள், ஓட பண்ணுவார். நம்பினால் கர்த்தரை அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்து மகிமைப்படுத்துங்கள். ரூத் புத்தகத்தில் இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ரூத்தின் வரலாறு உங்களுக்கு தெரியும். நகோமிக்கு 2 மருமகள், ஒருத்தி ஓர்பாள். அவங்க 2 பேரும் தான் புறப்பட்டு வந்தார்கள் நகோமியோட யூதாயா தேசத்திற்கு. ஆனால் நகோமி வர வேண்டாம், என்னால் உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை என்றதும் ஓர்பாள் நகோமியை முத்தமிட்டு விட்டு தன் ஊருக்கு திரும்பி போனாள். ரூத்தோ, நான் திரும்பி போக மாட்டேன். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் 1:16 என்று மாமி நகோமியிடம் கூறி விடாப்பிடியாக வைராக்கியமாக இந்த தேவன் எனக்கு வேண்டும், இந்த மக்கள் எனக்கு வேண்டும் பிடித்து கொண்டு யூதேயா தேசம் வந்தாள். இயேசுவின் பிறப்பின் அட்டவணையில் சேர்க்கப்பட்டாள். தாவீதின் பாட்டியானாள். அன்று நினைத்திருப்பாளா ரூத்தின் சரித்திரம்தான் நம்முடைய சரித்திரம். ஓர்பாளை பற்றி அதற்கப்புறம் எந்த விஷயம் கிடையாது, முடிந்து விட்டது. அவள் செய்தி முடிந்து விட்டது, அவ்வளவுதான். கர்த்தரையே இறுக பற்றி கொண்டிருக்கும் நம் வாழ்வு நாம் மட்டுமல்லங்க, நம்முடைய பரம்பரை, வம்சம், தலைமுறைகள் வாழும். சரித்திரம் படைப்பார்கள், வித்தியாசத்தை காட்டுவார்கள். நீங்கள் ஒரு நாள் ஒருபோது எதற்கு வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். உங்களை வெட்கப்படுத்துகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். உங்களை தொடுகிறவன் கர்த்தரின் கண்மணியை தொடுகிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளேயே கர்த்தர் வித்தியாசம் காட்டுகிறார். செய்ய வேண்டுமே, சர்ச்சுக்கு போக வேண்டுமே, வீட்டில் திட்டுவார்களே, நாம் கிறிஸ்டின் ஆகிவிட்டோமே என்பதற்காக ஆராதனை கலந்து கொள்வது. இருக்கிறார்கள் ஒரு கூட்டம். வேதம் வாசிக்காவிட்டால் கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார் என்பதற்காக வாசிப்பது. எந்த நிலையில் எதை செய்தாலும் அதில் ஒரு மோட்டிவ், ஏதாவது கிடைக்கும் என்று செய்வது.
ஆம், கிடைக்கும் தான், கட்டாயம் கிடைக்கும். இனி ஒரு கூட்டத்தார், எது நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி, என்னை ஆட்கொண்ட கர்த்தரை, என்னை ரட்சித்த தேவனை என் ஜீவன் பிரியும் வரை சேவிப்பேன். அவரை தொழுது கொள்வது, வேதம் வாசிப்பது, அவரை தேடுவது எனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். இது என் ஆத்மாவுக்கு கிடைத்த பொக்கிஷம் என்ற ஆனந்தத்தோடு, பிரியத்தோடு, உற்சாகத்தோடு, உண்மை மனதோடு, தெய்வ பயத்தோடு சேவித்து விசுவாசத்தோடு இருப்பவர்களை உயர்த்தி வித்தியாசத்தை காட்டாமல் விடமாட்டார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் வீட்டுக்கு போகிறார். அவருடைய பிள்ளைகள் ஒருவரை நான் தெரிந்து கொண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ தைல கொம்பை எடுத்துக்கொண்டு போ, அவருடைய பிள்ளைகள் ஒருவரை நான் தெரிந்து கொண்டேன், நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். அவன் போனான். ஒவ்வொருவராக நிறுத்துறா, இவனாக இருக்குமோ என்று. கர்த்தர் இல்லை இல்லை என்றார். எல்லாரும் முடிஞ்சாச்சு. அப்போ கேட்குறான் சாமுவேல், இவ்வளவுதானா அவனுக்கு பிள்ளைகள்? இல்லைங்க, இன்னொருத்தர் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவன் வரும் வரை நான் சாப்பிட மாட்டேன், அவனை அழைத்து வா என்றார். அழைத்து வந்தார்கள் தாவீதை. இவன்தான் என்றார் கர்த்தர். அபிஷேகம் பண்ணினார். அதற்கப்புறம் தான் சாமுவேல் சாப்பிட்டார். மக்களே, பெற்றோராலே அவன் நிராகரிக்கப்பட்டவன். சகோதரர்கள் யாரும் கண்டுகொள்ளவே இல்லை. பக்கத்து வீட்டுக்காரும் கண்டுகொள்ளதோ அல்ல. ஒரு பெரிய பாஸ்டர் வந்திருக்கிறார், ஒரு பெரிய விருந்து நடக்குது, பிள்ளை காணவில்லை. அவனோ தாவீதோ ஆடு மேய்த்து கொண்டு பாட்டு பாடி மகிழ்கிறான். அவனுடைய பாட்டை யார் கேட்டிருப்பார்கள்? அந்த சொற்ப ஆடுகள் தான் கேட்டிருக்கும். அவன் அதை பற்றி கவலைப்படவில்லை. தன் ஆத்துமாவை உயர்த்தி அவன் பாடுகிறான். ஒரு நாளில் என்னுடைய பாட்டை லட்ச உலகம் முழுவதும் சபைகளில் பாடுவார்கள் என்றான் நினைத்து பாடினான்? இல்லை. தன் தேவன், தன்னை அழைத்த தேவன், தான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளை என்று வெளிப்பாடு பெற்றவன் அவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். ஆடு மேய்க்கும் இடத்தில், போகும் இடத்தில், வரும் இடத்தில், குகைகளில் அவன் மகிமைப்படுத்தாத இடமே இல்லைங்க. எப்படி உயர்த்தி வைத்தார் தாவீதை! 40 வருடங்கள் அரசாண்டான். அதற்கு அரசாள்வது கூட, சவுல் கூட தான் 40 வருஷம் ஆண்டான், சாலமோன் கூட தான் 40 வருஷம் ஆண்டான், மனேசே கூட தான் 80 வருஷம் ஆண்டான். அது அல்ல ஒரு பொருட்டு. எழுதி வைத்தார் ஆவியானவர். தாவீதை போல, உன் தகப்பனாகிய தாவீதை போல நல்லது செய்தான் அப்படி என்று அவனை ஒரு ஸ்கேலாக, அவனுடைய வரைமுறையாக வைத்தான். அதுவல்லவா உயர்வு? இன்று வரை நாம் பேசுகிறோமே, எந்த பாஸ்டரும் தாவீதை தொடாமல், சங்கீதத்தை தொடாமல் பேச முடியுமா? யோசித்து பாருங்கள். அப்படி ஒரு உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். உண்மை பிரியத்தோடு அவரை தேடுங்கள், துதியுங்கள், ஸ்தோத்திரம் செய்யுங்கள். உங்களுக்கு சேலஞ்சாக சொல்கிறேன், ஒரு நாள் நீங்கள் அறியாத, எதிர்பாராத நேரத்தில் கர்த்தர் தான் திட்டமிட்டபடி எவர் மூலமாக உங்களை உயர்த்துவார், எப்படியும் உயர்த்துவார். இப்படித்தான், அங்கிருந்தான் இங்கிருந்தான் என்று எதிர்பார்க்காதீர்கள். எங்கிருந்தும் அவர் உயர்த்துவார். அது அவருக்கு ஒரு பொருட்டும் அல்ல, அது அவருக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல, அது அற்ப காரியம். உங்களை அசட்ட பண்ணிடும் மத்தியில் உயர்த்துவார், வித்தியாசத்தை காட்டுவார். உங்களது உள்ளான மனிதனின் சுபாவத்தையும் மாற்றுவார். நாளுக்கு நாள் பொன்னாக விளங்க செய்வார். அந்த நேரம் வந்துவிட்டது. ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் என்னை ஆசீர்வதிப்பீர், உயர்த்தி வைப்பீர், மனமகிழ்ச்சி ஆக்குவீர் என்பது எனக்கு சந்தேகமே இல்லை. அடியானை நேற்று இருந்ததை விட இன்று சிந்தனை, பேச்சு, செயலில் ஒரு நல்ல மாற்றத்தை, தினமும் முன்னேறும் ஒரு மெருகேறும் மாற்றத்தை காட்ட விரும்புகிறேன். வித்தியாசத்தை காட்ட விரும்புகிறேன். உங்களை மன மகிழ்ச்சி ஆக்க விரும்புகிறேன். நீர் என்னை பார்க்கும் பொழுது சந்தோஷப்பட வார்க்க விரும்புகிறேன். இதற்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு தினமும் நல்ல மாற்றத்துக்கு நேராக திரும்பி, நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கும் வெளியிருப்பவர்களுக்கு வித்தியாசம் உண்டு என்பதை காட்டுவேன், காட்டிக்கொண்டே இருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.